பவானி, நம்ம துரைக்கு பதிலா வேறொரு டெட் பாடியை எரிச்ச விஷயத்த ஆதி கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். யுவர் ஆனர், இவர் தான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற சங்கர். இவர் தான் துரைக்கு பதிலா வேற ஒரு பாடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்து பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க. இவர் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் இந்த மாரி கிட்ட கொடுத்தது. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்கம்மா. மாறி கேட்டதுனால தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடி எடுத்து கொண்டு போய் கொடுத்தம்மா. நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு பணத்துக்காக இப்படி பண்றதுக்கு வெக்கமா இல்ல? அப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எரிஞ்சு போன பாடி துரையோடதுன்னு எப்படி ரிப்போர்ட் வந்துச்சு? ரிப்போர்ட் எழுதுறவர்கிட்ட பணத்தை கொடுத்து ரிப்போர்ட்டையே மாத்தி எழுத சொல்லிருக்காங்க. சரி, அப்ப அவர் எங்க? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவரையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக நாங்க அவரை தேடி வீட்டுக்கு போனப்போ அவர் நாங்க அங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவாயிட்டாரு. யுவர் ஆனர், இவர் இங்க வந்து புதுசா ஒரு கதையை சொல்லி கோர்ட்டை குழப்ப பாக்குறாரு. அது துரை இல்லைன்னு சட்ட ரீதியா உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ண ஆதாரம் இருக்கா? குற்றவாளி பாரதிதான்னு முழு ஆதாரத்தோட நிரூபிச்சதுக்கு அப்புறம் கூட இவங்க இந்த கேஸை திசை திருப்பறதுக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க யுவர் ஆனர். ஆதாரம் இல்லாம இந்த கோர்ட் எதையும் நம்பாது. நீங்க கேட்ட ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். அது இல்லாம நான் எப்படி கோர்ட்டுக்கு வருவேன்? டாக்டர் வாங்க. வணக்கம் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற டாக்டர் மிஸ்டர் சுரேஷ். டாக்டர், நீங்க என்கிட்ட போன்ல சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லுங்க. யுவர் ஆனர், என் பேர் சுரேஷ். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். துரையோட கொலை கேஸ்ல பாரதி குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ஆதி என்ன ஹாஸ்பிட்டல்ல சந்திச்சு பேசினாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு. அப்போ எஃப்ஐஆர் காப்பியை நான் மறுபடியும் எடுத்து படிக்கும்போது துரைக்கும் பாரதிக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அப்போ துரை பாரதி கையை பிடிச்சு இழுக்கும்போது துரையுடைய நகம் பாரதியோட உடம்புல பட்டிருக்கு. அவங்களுக்கு நகக்கீரல்களையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ துரை பாரதி கையை பிடிச்சி இழுக்கும்போது துரையுடைய நகங்கள் பாரதியோட உடம்புல பட்டு அவங்களுக்கு நகக்கீரல்களும் ஏற்பட்டிருக்கு.